வேர்க்கடல, அவிச்ச வேர்க்கடல. இங்க வா. வேர்க்கடல. அதான் புள்ள. பொட்டலம் எவ்வளவு? இந்த பாரியா, வேலையை கேட்டுட்டு அப்புறம் வேண்டாம்னு சொல்லக்கூடாது. என்னமா அது கண்டிஷன் போட்டு கடையில வைக்கிற? யோ போனியே நீதாயா, வேண்டாம்னு சொல்லிடாதயா. பொட்டலம் 30 காசு தான். தள்ளுபடி ஒண்ணும் கிடையாதா? தள்ளு, படி 4 ரூபா. அது இல்லம்மா, விலையில தள்ளுபடி இல்லையான்னு கேட்டேன். இந்த பாரியா, கொள்ள விலையை சொல்லிவிட்டு தள்ளுபடி பண்றேங்கிற ஏமாத்து வேலை என்கிட்ட கிடையாது. பிக்சட் வேலை தான். அடி சக்க என்னன்னா பொண்ணு பொழைச்சுக்குவேன். வயசானா இப்படி ஒரு சௌரியம். ஒரு 30 பொட்டலம் கொடு. 30? 30. ஆளுக்கு ஒரு பொட்டலம். கிழினார் இல்ல, அவர்கிட்டே கொடு. 30. புத்திசாலி பொண்ணு. பாவம், கையில பொட்டலத்தை வச்சுட்டேன்ல. இந்த 10 ரூபாய். யோ, நாளையில இருந்து உன் பின்னாலே சுத்துறதா முடிவு பண்ணிட்டயா? சரி. என்ன சொல்லிட்டேன்னு இப்படி ஓடி வர்ற? தெய்வத்தை சுத்தினா குறை தீர்ற மாதிரி உன்னை சுத்தினா இந்த கூட காலி ஆகுமேன்னு சொன்னேன். இப்படி லோலோன்னு அலைய வேண்டியதுல பாரு. அதுக்காக தினமும் வேர்க்கடலை திங்க சொல்றீங்களா? அதான் இல்ல, மிச்சத்தை புடி. இன்னைக்கு கடலை, நாளைக்கு பழம். ஒண்ணுமே கிடைக்கலன்னா இருக்கவே இருக்கு லாட்டரி சீட்டு. ஓஹோ, சீசனுக்கு ஏத்த மாதிரியா? ஆமாயா, இல்லன்னா பொழைக்க முடியாது. முன்னெல்லாம் வாத்தியாரு கத்தி சண்டை கம்பு சண்டை தூள் கலப்புனாரு. இப்பெல்லாம் கும்பு மாம்பு கராத்தே அடியாத்தே எவ்வளவு மாறி போச்சு. ஓஹோ, நிறைய சினிமா பாப்பியா? பாப்பேன் பாப்பேன். ஒரு நாளைக்கு 3 படம் கூட பாப்பேன். ஏழைகளுக்கு பொழுதுபோக்கே சினிமா தாயா. நம்மளால செய்ய முடியாததெல்லாம் சினிமாவில காட்டுறாங்க. பார்த்தா சந்தோஷமா இருக்கு, படுத்தா தூக்கம் வருது. பட்டுமா? யோ, நாளைக்கு இதே இடம் தானா? நானும் உன்ன மாதிரி தான். எது கிடைக்குதோ அது. அப்ப நீ லோலோ தானா? எது? முத்துக்குளிக்க வாரிகளா, மூச்சு அடக்க வாரிகளா, சிப்பி எடுப்போமா மாமா மாமா அம்மாளுக்கும் சிந்தனில்லை. ஏண்டி எஸ்கே கண்ணம்மா, எப்படி வந்த? உனக்கு முன்னாடி வந்த. ஐயோ, குடிக்க தெரியல, கைய வச்சிட்டேயா? ஐயோ, என் பக்கெட். ஐயோ, என் ஜாக்கெட். ஜாக்கெட்டா? மிதச்சிட்டு நிக்கிறியா? ஆமா. எப்படியா கண்டுபிடிச்ச ஜாக்கெட்னு? உன் மேலதான் இல்லையே, அதான் தெரிஞ்சுக்கிட்டேன் இதான் அதுன்னு. திருப்தி தானே? என் புடவைய முதிச்சிருந்தா எவ்வளவு நல்லா இருந்துட. தம்பி, ஏய், என்ன அதுட்டு போய் விளையாடிக்கிட்டு பாரு. அப்பா, இப்படி குளிச்சா வெடிஞ்சிரும். என்ன இது குளிப்பாட்டி விடுது? ஏப்பா, கட்டுப்பிட்டுன்னு போயேன். நாங்கெல்லாம் குளிக்க வேணாம். ஐயோ, யோ, இரேயா. ஏன் நீ குளிக்கும் போது நாங்க இல்ல. சீ சீ சீ. இந்த புள்ள இங்க வாயே. என்னையா? உன்னைத்தான் தேடிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் சிரிச்சு பேசிட கூடாது, உடனே கூப்பிடுவீங்களே. இத பார், காரியமா தான் கூப்பிட்டேன். யோ, எதுவா இருந்தாலும் வெளிப்படையா பேசுடு. இந்த மாதிரி காகிதம் கொடுக்குற வேலை எல்லாம் என்கிட்ட வச்சுக்காது. ஆமா, என்ன சொல்லிட்டேன்னு கத்திக்கிட்டு இருக்க, பிரிச்சு பாரு. பொம்மைகள்லாம் உடைஞ்சு போச்சு. பாவம் நீ. என்னாலதானே உனக்கு நஷ்டம். அந்த ஏழை பணக்காரன் பொம்மை உடையல, அதுக்குண்டானது அப்புறமா கொடு முடிஞ்சா. உன்ன மாதிரி ஆளை நான் பார்த்ததே இல்லையா. பணம் வேணான்னு நான் ஏன் பாவலா பண்ணணும்? மனசு மாறுறதுக்குள்ள பைக்குள்ள போட்டுக்கிறேன். ஆமா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இங்க பண்ணாம இதான் என் வீடு. இதுவா? வீடுன்னா தர மட்டும் தானே சிமெண்ட். இங்க பார், சுத்திய சிமெண்ட். முதல்ல வந்திருக்க, பிரவேசம் பண்றது கிரக பிரவேசம். இது முன் கட்டு, அது பின் கட்டு. இந்த வீட்டுக்கு முன்னால பின்னால வேறையா? நாலா பக்கமும் இருக்கு. அத்திவாரம் இனிமேதான் எடுக்கணும். வர்றது வலது கால வச்சு வர்றது. இந்த வீட்டுக்கு சாஸ்திரம் வேறையா? சாமி கூட இருக்க. உட்கார்றது. ஒண்ணு கவனிச்சா புள்ள, இந்த வீட்டுக்கு ஜன்னலே கிடையாது. ஆமாமா, இந்த வீட்டுக்கு ஜன்னலே கிடையாது. ஆனா காத்தோட்டமா இருக்கு. எவ்வளவு மழை பெஞ்சாலும் இங்க ஒழுகாது. இது எல்லாத்துக்கும் மேல வீட்டுக்காரன் வாடகை கேட்க மாட்டான். வச்ச பொருள் வச்ச இடத்துலயே இருக்கும். பகல்ல கலைஞ்சிருந்தா நாய் நுழைஞ்சிருக்கும். ராத்திரி கலைஞ்சிருந்தா பேய் வந்து போயிருக்கும்.
இவ்வளவு லட்சணமான வீட்டை மெட்ராஸ்ல நீ பார்க்க முடியுமா? வீட்டுக்கு எதிர குழா, தண்ணி பிடிக்க இந்த பக்கெட், மொண்டு குளிக்க இந்த குவளை. துணியை பொறுத்த வரைக்கும் என் மேல ஒரு செட்டு, கொடி மேல ஒரு செட்டு. இத விட்டுட்டியே. வீட்டுக்கு உள்ள வந்த உடனே விட்டுற வேண்டியதுதானே? அட அது இல்லையா, 8 அடுக்கு மாளிகை, பட்டு பீதாம்பரம்னு சொல்லிட்டு வந்தியே, இத விட்டுட்டியேன்னு சொன்னேன். இதுதான் ஐயாவுக்கு தலகாணி. அட ஒத்தியான பொருளாதான் வச்சிருக்கிற. ஏன் ஒஸ்தியான பொருள் இல்லையா அது? பெரிய வெள்ளி பாத்திரம், பேர் வெட்டுக்கைய. இந்த பிள்ளை உலகத்துல அப்பா அம்மா பிரியலாம், அண்ணன் தம்பி பிரியலாம், நண்பர்கள் பிரியலாம், காதலன் காதலி பிரியலாம். இதுல யார் பிரிஞ்சாலும் தனித்தனியா வாழ்ந்துடலாம். ஆனா இதுல வலது பிரிஞ்சா இடதுக்கு வேலை இல்ல, இடது பிரிஞ்சா வலதுக்கு வேலை இல்ல. விட்டறிஞ்சிட வேண்டியதுதான். இதை நீ சாதாரணமா நினைச்சிடாத. நாட்டையே ஆண்டு இருக்கு தெரியுமா? அப்பா யோ, உள்ளுக்குள்ள இவ்ளோ விஷயத்தை வச்சுக்கிட்டு இதுக்குள்ளேவா இருக்க? பொண்டி கட்டைக்கு இது போதாதா? உறவுன்னு சொல்லிக்க வந்தாதான் சட்ட புட்டு கல்யாணத்தை பண்ணிக்க வேண்டியது தானே. இது வரைக்கும் தோணல. கொஞ்ச நாளா தான் என் வழியில ஒரு மான். சாதாரண மானா இருந்தா தாண்டி வந்திருப்பேன். ஆனா அது ஒரு கஸ்தூரி மான். ஐயோ, என் பேரு கஸ்தூரியா? நான் ஒன்னதான் சொன்னேன். இவ்வளவு பெரிய விஷயத்த ரத்தின சுருக்கமா சொல்லிட்டியே. ஐயோ, என் பேரு ரத்தனம். யோ, நான் இங்க இருக்கேன். நீ எங்க போனாலும் உனக்கு என் மடிதான். படியா? இன்னும் ஏதாவது சொல்லியா? நான் என்ன சொல்றேன்னா, வீட்டுக்கு போ, நேரமாச்சுன்னு சொல்றேன். நீ என்னடான்னா வீட்டுல யார் யாருக்கா அப்படிங்கிற. நான் உன்னை போனுதான் சொல்றேனே தவிர உன்னை விட்டு பிரியறதுக்கு எனக்கும் மனசே இல்லை தெரியுமா? தெரியும் யானே, அதனாலதான் நானும் வீட்டுக்கு போக மாட்டேங்கிறேன். தெரியும் தெரியும், நல்லா தெரியும். என்ன தெரியும் உனக்கு? என்ன தெரியும்? இதையா? டாய் டாய், வாங்க. என்ன வேலை இது? விளக்கு அணைக்க தானே போற? இது சரிப்பட்டு வராது. சீக்கிரமே கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண வேண்டியதான். நான் மட்டும் என்ன வேண்டாம், நான் சொல்றேன். சரி, நாளைக்கு உன் அண்ணனை பார்த்து பொண்ணு கேட்ட வேண்டியதான். போச்சுடா. அண்ணனா? அதே எங்க வீட்டுல இருக்கு. திருடிவிட்டு ஜெயில இருக்கு. என்னது, ஜெயிலியா? யோ, என்னைய அப்படி பாக்குற? உனக்கு இப்படி ஒரு அண்ணன் இருக்கான்னு நினைச்சா ஆச்சரியமா இருக்கு. யோ, உனக்கு இப்படி ஒரு மச்சா வர போறான்னு நினைச்சாலும் சிரிப்பா இருக்கியா? சிரிச்சே கொல்லுவியே. என்னப்பா ரொம்ப நாளா காணுமே? வழக்கம் போல மாமியார் வீட்டுல இருந்தானா? கவனரா, நான் இன்னைக்கு ஜெயில இருந்து வந்திருக்கேன். யார் அது சிரிக்கிறது? அது ரொம்ப நேரமா கேக்குதுப்பா. அதே அது பட்டத்துல இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறது. சரி 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 சரி, நேரமாச்சியா, என்ன வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு வந்துறியா? நிஜமாதான் சொல்றியா? என்ன அப்படிலாம் பாக்காதயா, போலாயா? சரி வா. இவன் அவன் அண்ணன். அண்ணன் அங்க கம்பி எண்ணிட்டு இருக்கான். உனக்கு கேக்குது? பலூன் கார பயல, முதல்ல என் மேல கை வச்ச, இப்ப என் தங்கச்சி மேலே கை வச்சிட்டியா மாவனே? தத்புருஷாய வித்மே வக்ரதுண்டாய வித்மே. False leaf. கொஞ்சம் கையெடுங்க. கூச்சப்படாம சாப்பிடுங்க. நீங்க எத்தனை படம் பார்த்த? 2. இவருடைய பொழுதுபோக்கே வீடியோல படம் பாக்குறதா. ஒரு நாளைக்கு 4-5 படம் கூட பாத்துருவா. நிறைய சினிமா பாப்பியா? பாப்பேன் பாப்பேன், ஒரு நாளைக்கு 3 படம் கூட பாப்பேன்.
பாப்பேன். ஏழைகளுக்கு பொழுதுபோக்கே சினிமா தாயா. நம்மளால செய்ய முடியாததெல்லாம் சினிமால காட்டுறாங்க. பார்த்தா சந்தோஷமா இருக்கு, படுத்தா தூக்கம் வருது. குடிக்க கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? இதோ இங்க இருக்கே. ஆமா, நான் பார்த்த 2 படத்துல எனக்கு பிடிச்சது மாஜி காதலி. ஏன்? ஒரு பையனும் பொண்ணும் காதலிக்கிறாங்க. பொண்ணோட அண்ணனுக்கு இந்த காதல் பிடிக்கல. அதனால 2 பேரையும் பிரிச்சு பொண்ணை இன்னொருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடுறான். அவளும் அவனோட குடும்பம் நடத்திட்டு இருக்கா. ஒரு நாள் அந்த வீட்டுக்கு அவனோட காதலனே வந்துடுறான். தண்ணி குடிங்க. வெரி குட். கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே. அப்புறம் அந்த கட்டத்துல தான் நீங்க வந்தீங்க. ஐயோ. படத்தை பாதியில நிறுத்திட்டு பரிமாறிக்கிட்டு இருக்கேன். சரி, மீதியை பார்த்துட்டு நாளைக்கு சொல்லு. உங்களுக்கு கதை பிடிச்சிருக்கா? கதை இல்ல சார், இது அப்படின்னா காவியம். இனிமே இதான் உங்க ரூம். சார், உங்க அன்புக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ஜெகுல வாட்டர் இருக்கு, ஏசி வேணும்னா ஆன் பண்ணீங்க. வேற ஏதாவது உங்களுக்கு வேணும்னா. சார், நீங்க சொன்னபடி உங்க கடையில வேலை செய்யறேன். ஆனா தங்கறதுக்கு வேற எங்கேயாவது? நோ, உங்க தேவதை கிடைக்கிற வரைக்கும் நீங்க இங்கதான் இருக்கீங்க. அவ கிடைச்ச உடனே நானே உங்க கல்யாணத்தை நடத்தி வேற வீடு பார்த்து குடும்பம் நடத்த ஏற்பாடு பண்றேன். உங்களுக்கு எப்ப சார் கல்யாணம் ஆச்சு? இந்தாங்க பால். Have a good sleep. என்னங்க நீங்க? சூ. அட. என்னங்க நீங்க? விடுங்கடா, விடுங்க. என்ன நீ? சும்மா இருங்க. காலையில 4 மணிக்கு நீங்க திருவையாறு புறப்படணும். திருவையாறு போறதா திருவிளையாடல் பண்ணக்கூடாதா? உருப்படியா ஊருக்கு போறதா இருந்தா ஒழுங்கா தூங்குங்க. ஐயோ, நல்ல மூட கெடுக்கிறியே. உங்களுக்கு மூடு வந்துட்டா பொழுது விடிஞ்சிடும் எனக்கு தெரியாது. சிரிப்பு வேற. தூங்குங்க. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் வரேன். ஏய், அவ்வளவுதானா? அவ்வளவேதான். நீங்களா? ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கல? வெட்டில லுங்கி இருக்கே. எடுத்துக்கிறேன் சார். சொல்ல மறந்துட்டேன். நாளை காலையில் 4 மணிக்கு நான் திருவையார் போறேன். வர வரைக்கும் கடையை நீங்க தான் பாத்துக்கணும். சரி சார். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வந்தா யார சார் கேக்குறது? அக்கௌண்டன்ட்ட கேளுங்க. குட் நைட். இந்தாங்க, கடைசாவி பெட்டிக்குள்ள இருக்கு. மத்தியானம் சாப்பாடு அனுப்பி வைக்கிறேன். வேண்டாம். ஏன்? மெல்லவும் முடியாம முழுங்கவும் முடியாம. ஆமாமா, நேத்து சாப்பிடும்போது நீங்க தவிச்சதை பார்த்தேன். ஏன் எங்க வீட்டு சமையல் பிடிக்கலையா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. ஒரு சின்ன சந்தேகம். கேளுங்க. எல்லா பொம்மையும் உடைஞ்சது, அந்த ஏழை பணக்கார பொம்மை மட்டும். ஒரு நிமிஷம். வணக்கம்மா. வாங்க வாங்க. நிறைய பணம் இருக்கேன் பாருங்கம்மா. பரவாயில்ல. இதுவும் பரவாயில்ல. எல்லாமே பரவாயில்ல தானா? இது எனக்கு நல்லா இருக்கா? நான் சொன்னா நல்லா இருக்காது. ஏமா ஐயா வீட்டுல இல்லீங்களா? ஏன்பா, அந்த காஞ்சிபுரம் வருதுன்னு சொன்னாரே, வரலையா? காஞ்சிபுரம் வராதுமா, நாம தான் அங்க போகணும். ஏமா நேத்து நீங்க கடைக்கு வந்து 3 மணி நேரமா ஒரு பெரிய போராட்டமே நடத்தி கடையவே புயலடிச்ச கடை மாதிரி ஆக்கிட்டு ஒரே ஒரு புடவை எடுத்துட்டு வீட்டுக்கு வந்தீங்க. கடைசி அதுவும் பிடிக்கலன்னு கடைக்கு இங்க இருந்து ஒரு போன் பக்கத்து கடையில பூந்து அள்ளிட்டு வந்திருக்கமா. தெரிஞ்சுதா? இது நல்லா இருக்கே. இப்படி எல்லாம் புடவையில வராதா? வரலாம், வரவேற்கிறேன். ஏமா அந்த 3 மணி நேர போராட்டத்துல கிடைச்சதே ஒரு புடவை, அது நம்ம கடை புடவை. அதை கொஞ்சம் கொண்டு தர்றீங்களா? இத நான் பார்க்கவே இல்லையே. ஐயோ, அந்த போராட்டம் புடவை. கொஞ்சம் இருங்க. நீங்க புறப்படுங்க,
இதுல நான் உட்கார்ந்தேனா எனக்கு நேரம் போறதே தெரியாது. வாங்க சார். லேஸ்ல திருப்தி அடைய மாட்டாங்க சார். இது தெரிஞ்சுதான் சோத்தோடவே வந்திருக்கேன். நினைச்சா கலரை மாத்துவாங்க சார். கலரை மட்டுமா? வாங்க. அப்படிமா ஆராதனா கையில என்ன மாஜி காதலியா? கையில மட்டும் இருந்தா கீழே போட்டுக்கலாம். நெஞ்சில இருந்துகிட்டு சித்திரவதை பண்றாளே. என்ன சொல்றீங்க? கனவை இருக்கும் போது தன் காதலனை தெரிஞ்சவ மாதிரி காட்டிக்க வேணாம். கனவை இல்லாத போது அவனை சந்திக்கிறாளே, அந்த சமயத்திலாவது தன் வாழ்க்கையில இப்படியெல்லாம் நடந்து போச்சு என்ன மன்னிச்சிடுங்கன்னு அவ சொல்லியிருந்தா அவனுக்கு எவ்வளவு ஆறுதலா இருந்திருக்கும். ரொம்ப அவசரப்படுறீங்க. நான் பாதி கதையைத்தானே சொன்னேன். சாப்பிட்டுட்டு 2 பேரும் படத்தை பார்ப்போம். அப்புறம் அவளை விமர்சனம் பண்ணுங்க. வாங்க. கஸ்தூரி. என் பேர் லலிதா. லலிதாவா? பேரை மாத்திக்கிட்ட மாதிரி உன் உருவத்தைய மாத்திக்கிட்டு இருந்தீனா நான் நிம்மதியா இருந்திருப்பேன். என்ன மரியாதை குறைவா பேசுறீங்க? மரியாதை மாஜி காதலிக்கு அது வேறையா? What do you mean? ஓஹோ, இங்கிலீஷ் வேற கத்துக்கிட்டு இருக்கியா? என்ன பொறுத்த வரைக்கும் ஏபிசிடிக்கு அப்புறம் தான் அகர முதல எழுத்தலாம். நான் படிச்சதே கான்வென்ட்ல. அந்தஸ்துன்னு வந்த உடனே எல்லாருமே சொல்றதுதான் இது. உண்மை சொல்லு. கல் உடைக்கிற இடத்துல நீ கடல் வைக்கல? என்னது? தலையில கூட வச்சுக்கிட்டு வீதி வீதி அலையில? என்ன உளர்ற? தண்ணி பைப்புக்குள்ள என்னோட கொஞ்சம் விளையாடல? Stupid! ஏய், எனக்கு வர ஆத்திரத்துக்கு ஒண்ணு. He is not our guest. He is a beast. Send him out. வெளியே அனுப்புங்க. சார், இவ கண்ணீரை நம்பாதீங்க. நான் தேவதன் சொன்னேனே, அது வேற யாரும் இல்ல, இவதான். என்ன ஏமாத்திட்டு இப்ப உங்களையே ஏமாத்திக்கிட்டு இருக்கான். மிஸ்டர் ரத்னம், என்னங்க உங்க முன்னாலே என்ன எவ்வளவு கேவலமா பேசுறான். அவனுக்கு போய் மரியாதை கொடுத்து பேசிட்டு இருக்கீங்களே. He is a bastard. Ask him to get out. லலிதா, அவர் உணர்ச்சி வசப்படுறதுல அர்த்தம் இருக்கு. மிஸ்டர் ரத்னம், முதல்ல நீங்க அந்த ஆல்பத்தை எடுத்து பாருங்க. நம்ம குடும்ப ஆல்பத்தை கண்டவெல்லாம் ஏங்க பார்க்கணும்? குழப்பம் தீர்றதுக்கு தான். அவர் காதலிச்சது உன்ன மாதிரியே இருக்கிற வேற ஒரு பொண்ணு. லலிதா, அவர் உன்னை பார்த்து நீ கடலை வித்தவ, பொம்மை வித்தவ, தண்ணி பைப்புக்குள்ள கொஞ்சம் விளையாடுன்னு சொன்னப்பவே நீ கொஞ்சம் யோசிச்சு பார்த்திருந்தீனா நீயே அந்த ஆல்பத்தை எடுத்து அவர்கிட்ட கொடுத்திருப்ப. ஒரே மாதிரி இருக்கிற 2 பெண் குழந்தைங்க போட்டோ தான் இருக்கு. அது வேற யாரும் இல்ல, நானும் என் தங்கச்சியும் தான். நாங்க 2 குழந்தைங்க. 4 வயசுல அவ காணாம போயிட்டா. எவ்வளவோ தேடியும் அவ கிடைக்கவே இல்லை. நிச்சயமா சொல்றேன், நீங்க காதலிச்சது இவளோட தங்கச்சி தான். அப்படித்தாங்க இருக்கணும். மேடம், தயவு செஞ்சு. நானா என் தங்கச்சி உயிரோட இருக்கான்னு தெரிஞ்சதே எங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நான் உடனே அவளை பார்க்கணுமே. நானும் அவளை தங்க தேடிட்டு இருக்கேன். இப்படி காணாம போறதுதான் அவளோட ஜாதக விசேஷம் போல இருக்கு.